வணக்கம் நண்பா. நான் உங்கள் 7th எடுத்தமையா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 28 ஆகஸ்ட் நிஃப்டியில் எடுத்த ஒரு ஆர்டரை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக எஸ்எம்சி கான்செப்டில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் அண்டு ஆர்டர் பிளாக் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இல்லை 15 மினிட்ஸில் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணுறோம். எப்பயும் போல் கான்செப்ட் படி எஸ்எம்சியில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஆர்டர் பிளாக்கையும் ஒரு சிங்கிள் டேப் பண்ணாங்கன்னா எஸ்எம்சி நல்லா தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு டேப்பில் என்ட்ரி எடுப்பாங்க. கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக 3 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேப் பண்ணாங்கன்னா என்ட்ரி எடுப்போம். அதுக்கு ப்ரீவியஸ் ஐயோ இல்லை லோவோ டார்கெட் வைப்போம். அதை பற்றி கொஞ்சம் எஸ்எம்சியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு எஃப்விஜியாக மார்க் பண்ணிக்குவோம். 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணுவோம். வால்யூம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட வேலிட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மூவாக இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மார்க்கெட் ஒரு இடத்துல ஒரு ஆர்டரு ப்ளேஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா ஒரு இம்பல்ஸாக ஒரு மூவிங் அப் மூமெண்ட்டோ இல்லை டவுன் மூமெண்ட்டோ கொடுப்பாங்க. அவங்க சடீர்னு ஒரு ஹை இல்லை லோ போகிறாங்கன்னா கொஞ்ச நேரம் சைடுவேஸாக இல்லை மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு அமைப்பை கொடுத்துட்டு தான் மூவ் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ் ப்ரொசீஜரும் கூட. அந்த வகையில் ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சைடுவேஸில் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த லிக்விடிட்டிலே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இல்லை ஃப்ளாக் பேட்டர்னு, டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர், அந்த மாதிரி லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த மாதிரி கொஞ்சம் மேஜராக இருக்க சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பாங்க. எஸ்எம்சி கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிவிட்டு மூவ் ஆவாங்க. அதுக்கடுத்து நம்ம கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி என்ட்ரி எடுப்பாங்க. எஸ்எம்சி கான்செப்டில் ஹை லோ மார்க் பண்ண தெரியணும். பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க் பண்ணிடணும். இந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஒரு இம்பேலன்ஸ் மூவாக கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னா ஒரு கேண்டில், ரெண்டாவது கேண்டில், மூணாவது கேண்டில், அந்த 1 to 3 கேண்டிலுக்கு இடைப்பட்ட பகுதியை அவங்க ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். அதை டேப் பண்ணுறாங்க, பிரேக் பண்ணுறாங்க. தேங்க்யூ நண்பா.